உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 20/7/2020 வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன சோடசக்கலை அப்படின்னா, அதாவது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் ஒரு 15 திதி இருக்கும். அதுக்கப்புறம் பௌர்ணமி வரும். அதுக்கு பௌர்ணமியிலேருந்து ஒரு 15 திதி முடிஞ்ச உடனே அமாவாசை வரும். அப்போ இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமாவாசைங்கிறது நிறைய ஆண்களை பாதிக்கும். ஏன் அப்படின்னா, சூரியன் அமாவாசைக்கு சூரியன் அந்த சந்திரனுக்கு ஒளி இல்லாமல் ஏக்க வச்சிருவான். அப்போ சூரியன் சூட்சம உடலையும், பௌர்ணமி அப்போ சந்திரனுடைய ஒளி வெளிச்சம் அதிகமாக இருக்கும், கதிர்வீச்சு. இந்த சந்திரனானது ஸ்தூல உடலையும் பாதிக்கிறது. அனைத்து உயிர்களையுமே இந்த 2 திதிகளும் பாதிக்கும். மனுஷனை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க அனைத்து உயிர்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கும். இந்த வளர்பிறை திதி 15 திதிகள் இருக்கு இல்லைங்களா? வளர்பிறை பிரதமையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும், அடுத்தது பௌர்ணமியில் ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் தேய்பிறை திதி. இந்த 15 திதிகள் மொத்தம் 30 திதி இருக்குது. ஒவ்வொன்றும் 15 திதி வருது. வளர்பிறையில் 15, தேய்பிறையில் 15. அப்படி வளர்பிறையில் வரக்கூடிய இந்த 15 திதிகளுக்கு 16வது திதியாக வரக்கூடியது தான் இந்த சோடச கலை. கலை அப்படின்னா திதின்னு அர்த்தம். இந்த 16வது வரக்கூடிய இந்த கலைக்கு தான் நம்ம சோடசக்கலை நேரம் அப்படின்னு வச்சிருக்கிறோம். சரி, அதில் என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டாந்த நட்சத்திரம்பாங்க. ஏன்னா அது ஒரு மண்டலத்தை முடிச்சுட்டு, அதாவது மேஷத்துலேருந்து கடகம் வரைக்கும் முடிக்கக்கூடிய இடத்துல இந்த ஆயில்ய நட்சத்திரம் இருக்கும், கண்டாந்தம். அதாவது அடுத்தது சிம்ம மண்டலத்துக்குள்ளே போகணும், நவாம்சத்துக்குள்ளே போடும்போது. அப்போ இந்த மேஷத்துக்கும் சிம்மத்திற்கும் நடுப்பெற இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம், அடுத்தது விருச்சிகத்துக்கும் தனுசுக்கும் இடையில இருக்கக்கூடிய கடைசி முடிவாக இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம், மீனத்திற்கும் மேஷத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கடைசி நட்சத்திரம் ரேவதி. இதையெல்லாம் கண்டாந்த நட்சத்திரம் அப்படிம்பாங்க. கண்டாந்த நேரமும் கூட இருக்குது. அதாவது இரவு முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கிற நேரம், பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சில குறிப்பிட்ட வேலைகளை நாம் செய்யலாம், சில குறிப்பிட்ட வேலைகளை நம்ம செய்யக்கூடாது. ஆனால் இந்த திதியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமாவாசை முடிகிற நேரத்துக்கு 1 மணி நேரம் முன்னையும், பிரதம ஆரம்பித்தோடனே ஒரு மணி நேரம், இது முடிய அது ஆரம்பிக்கிற 1 மணி நேரம், இந்த 2 மணி நேர காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது கொஞ்சம் பவராக இருக்கும் அந்த பிரதம திதி. ஏன்னா நினைத்ததை சாதிக்க உதவும் சோடசக்கலை நேரங்கிறது அந்த 2 மணி நேரம்தான். நமக்கு எல்லா செல்வ வசியத்தையும் சேர்க்கக்கூடிய ரகசிய நேரம். ஏன்னா இது சித்தர்களும் மகான்களும் அவங்கவுங்க வச்சு இந்த நேரத்தை அவங்களுடைய மந்திரத்துங்களுக்கும் அவங்களுடைய யோக நிலைக்கும் இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. அவங்க என்ன வேண்டியிருப்பாங்கன்னா, கடவுள்கிட்ட போகக்கூடிய பேரின்பத்தை, கடவுளை காண வேண்டும் என்கின்ற அந்த பேரின்ப நிலைக்கு போகக்கூடிய அந்த வேண்டுதலை, அந்த சங்கல்பத்தை அவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு உள்ள சங்கல்பத்தை தானே அவங்கவுங்க கேட்க முடியும். கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் வேணும்னு தான் கேட்க முடியும். கல்யாணம் ஆனவங்க குழந்தை இல்லாட்டி குழந்தை இல்லையேன்னு கேட்கலாம். அப்படி அவங்கவுங்க தேவைக்கு தானே மனிதர்கள் கேட்க முடியும் இந்த பூ உலகில். அப்படி இந்த மகான்களும் சித்தர்களும் இதை காடுகள்லையும் மலைகள்லையும் செஞ்சுக்கிட்டு இருந்ததை இந்த ரகசியம் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களிடையே இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த சோடசக்கலை நேரத்தை தவற விடாம செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நேரத்துல, இந்த 2 மணி நேரத்துல பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மூவரும்,
அம்சமாக இந்த மூவரும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக திருமூர்த்தி ஆவார். அந்த திருமூர்த்தியாக இந்த சோடசக்கலை நேரத்தில் 5 நொடி பொழுதுல இந்த சொடக்கூடுவோம் இல்லைங்க விரல்ல, அந்த 5 நொடிக்குள்ள எப்போ வேணாலும் இந்த 2 மணி நேரத்தில் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய வரத்தை கேட்டபடியே கொடுப்பதற்காக இந்த இறையருள் கீழே பூமியில் வந்து நமக்காக அதை செய்யும். அது எப்போ செய்யும் அந்த 2 மணி நேரத்தில் நமக்கு தெரியாது. அதனால தான் அந்த 2 மணி நேரத்தில் நம்ம அந்த இறை வழிபாட்டுடன் ஒன்று இருக்கும் பொழுது நமக்கு அந்த நம்ம ஏதாவது ஒரு சங்கல்பம் நமக்கு எவ்வளவோ நடைபெறாமல் இருந்திருக்கும், சரிங்களா? அதை திருமணம் ஆகலையா, பணக்காரர் ஆகணுமா, நோய் தீரணுமா, கடன் தீர, இல்லை நம்ம கொடுத்த பணம் திரும்பி வரலையா, எதிர்ப்புகள் விலகுவதற்கு, நில தகராறு தீர்வதற்கு, பதவி உயர்வு கிடைக்க, வேற இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு வேண்டவங்க, கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு, வேலை கிடைப்பதற்கு, குழந்தைகள் வரம் வேண்டி மக்கள் செல்வம் பெறுவதற்காக, ஏதாவது ஒரு கோரிக்கை உங்களுக்கு இதை தவிர வேறு எந்த கோரிக்கை இருந்தாலும் ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு வேண்டுதல், ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நீங்கள் அந்த நேரத்தில் வைக்கணும், சரிங்களா? அந்த கோரிக்கை வந்து ஒவ்வொரு சோடசக்கலை நேரத்துலையும் அமாவாசைக்கு அப்புறம் வரும், பௌர்ணமிக்கு அப்புறம் வரும். இது நாங்கள் அந்த டயத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு. இதில் இந்த வீடியோவில் எங்கள் சேனலோடு வரும் பொழுது ஒவ்வொரு சோடசக்கலை நேரத்தையும் சொல்லிக்கிட்டு வருவோம். அப்படி அந்த நேரத்தில் இந்த சங்கல்பங்கள் நீங்கள் ஒரு கோரிக்கையை வச்சு அந்த ஒரு கோரிக்கை அது ஒரு 3 சோடசக்கலை நேரம் 3 சோடசக்கலை காலகட்டத்துலேயே முடிஞ்சிடும். அப்போ ஒரு அமாவாசைன்னு இப்போ வச்சுக்கிங்க, அடுத்த பௌர்ணமிக்கு ஒன்று, அடுத்த அமாவாசைக்கு ஒன்று, அதை நீங்கள் வேண்டுதல் அதே வேண்டுதலை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். அது நிறைவேறின உடனே அடுத்தது நீங்கள் இன்னொரு கோரிக்கை அடுத்த சோடசக்கலை நேரத்தில் வைக்கணும். அப்போ ஒரு கோரிக்கை நிறைவடைந்து திருப்தியாக முடிகிற வரைக்கும் நீங்கள் விடாமல் அந்த ஒரே கோரிக்கையை சோடசக்கலை நேரத்தில் வைக்கணும். அதுதான் அந்த சிறப்பு. அந்த நேரத்தில் நம்ம மனசால் என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த நேரம். சரி, இதை எப்படிங்க செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைவம் அன்று சாப்பிடக்கூடாது, மாதவிலக்கு ஆகக்கூடிய பெண்கள் செய்யக்கூடாது, குழந்தை பிறந்து எங்களுக்கு ஒரு மாதம்தாங்க ஆகுது அப்படிங்கிறவங்க செய்யக்கூடாது, யாராவது எங்கள் வீட்டில் மரணம் சம்பவிச்சிருக்குது அப்படிங்கிறவங்க 1 மாதத்துக்கு அதை செய்யக்கூடாது. இல்லை எனக்கு நான் என்னுடைய நெருங்கிய உறவினர், என்னுடைய நெருங்கிய நண்பர், இவங்களுடைய இதுக்கெல்லாம் போயிட்டு வந்து நான் ஒரு 3 நாள் கூட ஆகலை அப்படின்னா அவங்க செய்யக்கூடாது. ரொம்ப நோயில் படுத்திருக்கிறவங்க அவங்களுக்காக வேற யாராவது செய்யலாம், ஆனால் அந்த நோயில் படுத்திருக்கிறவங்க செய்யக்கூடாது. ஸோ இதுதாங்க, சரிங்களா? என்ன செய்யணும்னா அன்னைக்கு சைவ சாப்பாடு சாப்பிட்லாம், அசைவம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அன்னைக்கு நீங்கள் 20/7/2020 திங்கட்கிழமை இரவு 10:36 இருந்து 12:36 வரைக்கும் 2 மணி நேரம். இந்த 10:36 12:36 வரைக்கும் இந்த 2 மணி நேரம் நீங்கள் உங்களுடைய இரவு சாப்பாட்டை ஒரு 7:30 8க்கெல்லாம் சாப்பிட்ருங்க, 8க்குள்ளே சாப்பிட்ருங்க. ஏன்னா அரை வயிறு சாப்பிட்ணும், உள்ளார செரிமான சக்திக்கு வேலை கொடுக்கக்கூடாது. இந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டு எல்லாமே முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் தளர்த்தி விட்டுட்டு ஒரு இறை வழிபாட்டோட ஒரே எண்ணத்துடன் ஒரே நோக்குடன் ஒரே நோக்கமாக இருக்கணும். நம்ம ஒன்று வேண்டுறோம் அப்படின்னா அந்த ஒன்றுலேயே நம்ம பிடிவாதமாக அப்படியே பிடிச்சி பற்றி இருக்கணும் அந்த நோக்கத்தில். அப்போ அதை நினச்சிக்கிட்டு பூஜை ரூமில் உட்காடுறவங்க உட்காருங்க, இல்லையா நீங்கள் வடகிழக்கு நோக்கி, வடகிழக்குனா நார்த் ஈஸ்ட், ஈசானிய மூலை, அதில் அதை நோக்கி நீங்கள் உட்காரணும். அப்போ கீழே வெறும் தரையில் உட்காரக்கூடாது, ஒரு பலகையோ ஒரு தடுக்கோ இல்லை ஒரு துணியோ விரித்து போட்டு உட்காரணும். சரி, நாங்கள் வெளியூரில் எங்கேயாவது இருக்கோம், வேறு எதுவுமே இல்லையா, கையில் பேப்பர் இருக்கா, பேப்பரை போட்டு அது மேலே உட்காந்துக்குங்க, சரிங்களா? நார்த் ஈஸ்ட்டை பார்த்து உட்காந்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை ஆன்மீக மனநிலையில் நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் வேண்டிக்கிங்க, இல்லை கடவுளே வேண்டாமல் இது எனக்கு நடக்கணும்னு திருமூர்த்தியை வேண்டிக்கிங்க. 3 பேர், பிரம்மா படைக்கும் கடவுள், விஷ்ணு காக்கும் கடவுள், சிவன் நம்மளை எல்லாரும் கடைசியில் கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய சிவலோக பதவிக்கு உள்ள கடவுள். அழித்தல்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஆன்மாக்கு அழிவில்லை, உடலுக்கு தான் அழிவு, சரிங்களா? அப்படி இந்த 3 பேரும் ஒன்றாக திருமூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த திருமூர்த்தியை நினச்சி உங்களுடைய சங்கல்பத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
அப்போ ஒரு மந்திரம் இருக்குது சரிங்களா. அந்த மந்திரம் இதில் வரும். இந்த இதில் ஓம் ரீங் சிவ சிவ, ஓம் ரீங் அங் உங், ஓம் ஸ்டீம் க்ரீம் ஸ்டீம் அப்படின்னு இந்த மந்திரம் இதிலே வரும். அதை நீங்கள் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பேப்பரில் எழுதி வச்சுக்கிங்க, இந்த வீடியோவில் அது வரும். அப்படி இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் விடாமல் அதை சொல்லிக்கிட்டு இருக்கணும். வாசி யோகம் தெரிஞ்சவங்க உங்களுடைய சுவாசத்துக்குள்ளே அந்த நினைவு ஒரு சங்கல்பத்தை வச்சுட்டு உங்கள் நினைவு அந்த நினைவு ஃபுல்லாக அதில் வச்சுட்டு சுவாசத்தின் மேல் கவனம் வச்சுக்கிட்டு உங்கள் மனசு அந்த சங்கல்பத்தை திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். புருவ மத்தியில் மூக்கின் நுனியில் அந்த கவனிச்சுக்கிட்டு அதனுடைய ஒரே நோக்குடன் நீங்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ இதை கண்டிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா அன்னைக்கு கிரக கதிர்வீச்சுகள் ஒரு அமாவாசை முடிஞ்சு பிரதம திதி 12 டிகிரிக்கு நவரும். அது ஒரு திதிங்கிறது 12 டிகிரி. அது நவரக்கூடிய அந்த நேரத்தில் கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் நம்ம அதிகம் பாதிக்காது. ஏன்னா அப்படி பாதிக்கும் அந்த கிரகம். ஏன்னா சூரியன் அமாவாசைனா சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்க. அப்போ சந்திரன் அங்கே பாதிக்கப்படுகிறார், ஒளி இழக்கிறார். அப்போ மனோகாரகன், ஒளி இழந்து போகுது. சரி, சூரியனும் சந்திரனும் 7ஆம் இடம் ஒருத்தர் சம சத்தமாக பார்வை பார்க்கும் பொழுது பௌர்ணமி வருது. அப்போ என்ன ஆகுறது, சந்திரனுடைய கதிர்வீச்சு அதிகமாகி சூரியனுடைய கதிர்வீச்சு நமக்கு பாதிப்பை அன்று ஏற்படுத்துகிறது. அதனால் இந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த தீமையான கதிர்வீச்சுக்கள் நம்ம பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது தியானத்தில் நம்மளை இந்த மந்திரத்தோடு நம்ம இணைஞ்சி இருக்கணுங்க. சரிங்க. இதை மாற்று மதத்தினர் கிறிஸ்துவர்களாக இருந்தால் அவங்களும் செய்யலாம். என்னென்னா அவங்க மேற்கு நோக்கி உட்காந்து ஒரு மெழுகுவர்த்தி, பச்சை மெழுகுவர்த்தி கிடச்சா பச்சை, இல்லையா வெள்ளை மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சு யா கேப்ரியால் என்று அந்த ஜபத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வெள்ளை மெழுகுவர்த்தி கிடச்சா கூட பரவாயில்ல, இந்த காலகட்டத்தில் பச்சை கிடச்சா மிக உத்தமம். சரி, இஸ்லாமியர்கள் வெள்ளை ஆடை அணிஞ்சு அவங்க எப்பயுமே கைகால் மூஞ்சி அழிச்சிட்டு அவங்க தொழுக போவாங்க. அப்போ கொஞ்சம் அர்த்தரை பூசிக்கிட்டு அவங்க இந்த நேரத்தில் மேற்கு திசையை பார்த்து நின்று யா வகாப் இல்லாட்டி யா ரஃப்யூ அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு ஓதலாம். நம்ம நினச்சது அத்தனையும் சாதிக்கக்கூடிய ஒரு மகா உத்தமமான ஒரு நேரம், 2 மணி நேரம். அதில் 5 நொடியில் நமக்கு எப்போ வேணாலும் அந்த நம்ம நினைத்ததை சாதிக்க உதவக்கூடிய நேரமாக நிற்கும். அப்படி மகத்துவமான இந்த நேரத்தில் நம்ம அவசியம் தியானம் செஞ்சு நமக்கு என்ன சங்கல்பம் வேணுமோ அதை நம்ம வேண்டி திருமூர்த்திகளிடம் நம்ம வேண்டி வணங்கிக்கணும். அப்போ நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் கிடைக்கும். நிம்மதி, செல்வ வளம், மகிழ்ச்சி என என்னென்ன இருக்குதோ அது அத்தனையுமே நமக்கு சேரும். இந்த நினைத்ததை சாதிக்க உதவும் இந்த சோடசக்கலை நேரத்தை, செல்வ வசியத்துக்காக உள்ள இந்த ரகசிய நேரத்தை பயன்படுத்தி எல்லா வளமும் பெற்று நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.